ஹலோ அண்ட் வணக்கம் நண்பர்களே, நீங்க கேட்டுட்டு இருக்கிறது ஸ்கோர் கிளவரன் டெய்லி கரண்ட் அஃபேர்ஸ் பாட்காஸ்ட். நான் உங்க நிலா. அண்ட் நான் உங்க சிபி. வெல்கம் பேக் எவ்ரிஒன். இன்னைக்கு அக்டோபர் 28, 2025க்கான முக்கியமான கரண்ட் அஃபேர்ஸை பத்தி நாம ரெண்டு பேரும் கலந்து பேச போறோம். சிபி, ஆமா லிசனர்ஸ், இந்த எல்லா கரண்ட் அஃபேர்ஸும் எங்கிருந்து எடுத்ததுன்னு தெரியுமா? நம்ம ஸ்கோர் கிளவர் டெலிகிராம் சேனல்ல ஃப்ரீயா கொடுக்கிற டெய்லி பேங்கிங் பிரீமியம் கரண்ட் அஃபேர்ஸ் பிடிஎஃப்ல இருந்து தான். மற்ற சோர்சஸ் மாதிரி பக்கமா இல்லாம எக்ஸாம்க்கு என்ன தேவையோ அது மட்டும் சூப்பர் கன்சைஸா இருக்கும். எக்ஸாக்ட்லி. சொல்லப்போனா மற்ற சோர்சஸை விட 5 டைம்ஸ் சின்னதாக இருக்கும், ஆனால் பெர்ஃபார்மன்ஸில் நம்பர் 1. ரீசன்ட் பேங்க் எக்ஸாம்ஸில் நம்ம ஸ்கோர் கிளவர் மெட்டீரியலுடன் படித்தவங்க ஜிஏல 29 அட்டம்ப்ட்ஸ் வரைக்கும் கொடுத்துருக்காங்க. நம்ம ஃபுல் டைம் கரண்ட் அஃபேர்ஸ் எக்ஸ்பர்ட்ஸ் டெய்லி நியூஸ் பேப்பர்ஸை அனலைஸ் பண்ணி A to Z பார்த்து இந்த கண்டென்ட்டை கியூரேட் பண்ணுறாங்க. ஸோ நீங்களும் ஜாயின் பண்ணணும்னா டிஸ்கிரிப்ஷன்ல டெலிகிராம் சேனல் லிங்க் இருக்கு, மறக்காம ஜாயின் பண்ணிடுங்க. சரி சிபி, இன்னைக்கான முதல் நியூஸ்க்கு போலாமா? போலாமே. ஃபர்ஸ்ட் நேஷனல் நியூஸ். யூனியன் மினிஸ்டர் எஸ் ஜெய்சங்கர் யுஎன்னோட 80th ஆனிவர்சரியை மார்க் பண்றதுக்காக ஒரு கமெமரேட்டிவ் போஸ்டேஜ் ஸ்டாம்பை ரிலீஸ் பண்ணிருக்காரு. ஓ, யூஎனுக்கு 80 வயசு ஆயிடுச்சா? இந்த ஈவெண்ட்டை மினிஸ்ட்ரி ஆஃப் எக்ஸ்டர்னல் அஃபேர்ஸும் இந்தியா போஸ்டும் சேர்ந்து ஆர்கனைஸ் பண்ணியிருக்காங்க. அந்த ஸ்டாம்ப்ல இருக்கிற டிசைன் ஸ்ரேஷ்டா மஜும்தார் அவங்க டிசைன் பண்ணது. இது ஒரு டிசைன் காம்படிஷன்ல வின் பண்ண டிசைன். சூப்பர். அடுத்த நியூஸும் ஒரு இனாகிரேஷன் தான். யூனியன் மினிஸ்டர் சிவராஜ் சிங் சௌஹான் நேஷனல் சீட்ஸ் கார்ப்பரேஷன், அதாவது NSCயோட ஒரு ஸ்டேட் ஆஃப் தி ஆர்ட் வெஜிடபிள் அண்ட் ஃப்ளவர் சீட் ப்ராசஸிங் அண்ட் பேக்கேஜிங் யூனிட்டை நியூ டெல்லி பூசா காம்ப்ளெக்ஸ்ல திறந்து வச்சிருக்காரு. ஸ்டேட் ஆஃப் தி ஆர்ட்னா லேட்டஸ்ட் டெக்னாலஜி உள்ளதுன்னு அர்த்தம். சரி, இது மட்டும்தானா இல்ல வேற எதுவும் இருக்கா? இருக்குங்களா? இதோட சேர்த்து பரேலி, தார்வாட், ஹசன், சூரத்கர் அண்ட் ராய்ச்சூர்ல இருக்கிற 5 வேற NSC சீட் ப்ராசஸிங் பிளான்ஸையும் வர்ச்சுவலா இனாகிரேட் பண்ணியிருக்காரு. டெல்லியில் இருக்கிற பூசா காம்ப்ளெக்ஸ் பிளான்ட் கெப்பாசிட்டி 1 டன் per hour. மற்ற 5 பிளான்ஸும் ஈச் 4 tons per hour கெப்பாசிட்டி கொண்டது. வாவ், இது மூலமா விவசாயிகளுக்கு ஹை குவாலிட்டி சீட்ஸ் கிடைக்கும்ல? அப்சல்யூட்லி. அது மட்டும் இல்லாம சீட் மேனேஜ்மெண்ட் 2.0 சிஸ்டம், அப்புறம் ஃபார்மர்ஸ்க்காக ஒரு ஆன்லைன் சீட் புக்கிங் பிளாட்ஃபார்மும் லான்ச் பண்ணிருக்காங்க. இனிமே ஃபார்மர்ஸ் ஆன்லைன்லேயே சீட்ஸ் புக் பண்ணிக்கலாம். ஃபென்டாஸ்டிக் இனிஷியேட்டிவ். அடுத்த நியூஸ், நம்ம பிரசிடென்ட் திரௌபதி முர்மு அவர்க உத்தரப்பிரதேஷ்ல இந்திராபுரம்ல யசோதா மெடிசிட்டின்ற ஒரு ஹாஸ்பிட்டல்ல இனாகிரேட் பண்ணிருக்காங்க. யசோதா மெடிசிட்டி பேர் நல்லா இருக்கே. டீடைல் சொல்லுங்க நிலா. இது ஒரு பெரிய ஃபெசிலிட்டி இசிபி. 1200 பெட்ஸ் இருக்கு அண்ட் 65க்கும் மேல மெடிக்கல் ஸ்பெஷாலிட்டிஸ் ஆஃபர் பண்றாங்க. இது ஒரு நெக்ஸ்ட் ஜெனரேஷன் கிரீன் அண்ட் ஃபுல்லி டிஜிட்டல் ஹாஸ்பிட்டல். கிரீன் ஹாஸ்பிட்டல்னா? அதாவது என்விரான்மெண்ட்டுக்கு பாதிப்பு இல்லாம ஈகோ ஃப்ரெண்ட்லியா கட்டப்பட்டிருக்கு. இது US கிரீன் பில்டிங் கவுன்சில் கிட்ட இருந்து லீட் சர்டிஃபிகேஷனுக்காக ரெஜிஸ்டர் கூட பண்ணிருக்காங்க. லீடுனா லீடர்ஷிப் இன் எனர்ஜி அண்ட் என்விரான்மெண்டல் டிசைன். காட் இட். ஸோ நெக்ஸ்ட் அக்ரிமெண்ட்ஸ் பகுதிக்கு போலாம். இந்தியன் ஆர்மி டெல்லி டெக்னாலஜிக்கல் யூனிவர்சிட்டி, அதாவது DTU கூட ஒரு MOU, பொருள் மெமோராண்டம் ஆஃப் அண்டர்ஸ்டாண்டிங் சைன் பண்ணியிருக்காங்க. ஓ, எதுக்காக இந்த MOU? ரிசர்ச், இனோவேஷன் அண்ட் ஸ்கில் டெவலப்மெண்ட்ல கொலாபரேட் பண்றதுக்கு தான். குறிப்பா அட்வான்ஸ் டெக்னாலஜிக்கல் டொமைன்ஸ்ல ஜாயிண்ட் இனிஷியேட்டிவ்ஸ் எடுப்பாங்க. நம்ம ஆர்மியோ டெக்னாலஜில அப்டேட்டா இருக்கணும்ல. ட்ரூ தட். அடுத்ததா டிஃபென்ஸ் நியூஸ். பிரான்ஸை சேர்ந்த நாவல் குரூப்பும் நம்ம மசகான் டாக் ஷிப் பில்டர்ஸ் LTDயும் அவங்களோட MOUவை எக்ஸ்டெண்ட் பண்ணிருக்காங்க. எதுக்கு எக்ஸ்டெண்ட் பண்ணிருக்காங்க? இந்தியால கட்டப்பட்ட ஸ்கார்பியன் கிளாஸ் சப்மரைன்ஸை ஃப்ரெண்ட்லி ஃபாரின் கண்ட்ரீஸ்க்கு ஜாயிண்ட்லி எக்ஸ்போர்ட் பண்றதுக்காக. இது ஜூலை 2023ல ஆரம்பிச்ச பார்ட்னர்ஷிப்போட எக்ஸ்டென்ஷன். இதன் மூலமா இந்தியாவை அட்வான்ஸ்டு நேவல் பிளாட்ஃபார்ம்ஸ்க்கான ஒரு குளோபல் மேனுஃபேக்சரிங் ஹப்பா மாத்துறது தான் எய்ம். சூப்பர். நம்ம மேக் இன் இந்தியா இன் டிஃபென்ஸ். பை த வே, மசகான் டாக் ஷிப் பில்டர்ஸ் LTDயோட CMD கேப்டன் ரிட்டையர்ட் ஜக்மோகன் ஹெட் குவார்ட்டர்ஸ் மும்பைல இருக்கு அண்ட் இட் வாஸ் எஸ்டாப்ளிஷ்ட் இன் 1934. ஸ்டாட்டிக் GKக்கு முக்கியம். பர்ஃபெக்ட் பாயிண்ட் சிபி. அடுத்த நியூஸ் ரொம்பவே முக்கியமானது. டிஃபென்ஸ் மினிஸ்டர் ராஜ்நாத் சிங் டிஃபென்ஸ் ப்ரொக்யூர்மெண்ட் மேனுவல், அதாவது DPM 2025 ரிலீஸ் பண்ணியிருக்காரு. ப்ரொக்யூர்மெண்ட் மேனுவல்னா கொள்முதல் செய்யறதுக்கான வழிகாட்டுதல்கள் தானே? எக்ஸாக்ட்லி. ஆர்ம்டு ஃபோர்ஸஸ்க்கான ரெவென்யூ ப்ரொக்யூர்மெண்ட் ப்ராசஸை சிம்பிளிஃபை பண்றதுக்கு தான் இது. இது நவம்பர் 2025ல இருந்து எஃபெக்டிவ் ஆகும் அண்ட் DPM 2009 ரீப்ளேஸ் பண்ணும். இது மூலமா சுமார் 1 lakh crore மதிப்புள்ள ப்ரொக்யூர்மெண்ட் நடக்கும்னு எதிர்பார்க்கப்படுது. அடேங்கப்பா, 1 lakh crore? என்னென்ன கீ சேஞ்சஸ் இதுல? இதுல 3 நியூ சாப்டர்ஸ் இருக்கு. ப்ரமோட்டிங் செல்ஃப் ரிலையன்ஸ் த்ரூ இன்னோவேஷன் அண்ட் இண்டிஜினைசேஷன், இன்ஃபர்மேஷன் அண்ட் கம்யூனிகேஷன் டெக்னாலஜி ப்ரொக்யூர்மெண்ட் அண்ட் கன்சல்டன்சி அண்ட் நான் கன்சல்டன்சி சர்வீசஸ். இன்னும் ஸ்பெசிஃபிக்கா சொல்லணும்னா? சொல்றேன்.
லிக்விடிட்டி டேமேஜஸ் 10% மேக்ஸா குறைச்சிருக்காங்க. இண்டிஜினைசேஷன் ப்ராஜெக்ட்ஸ்க்கான பெனல்ட்டியை பர் வீக் 0.1%ஆ குறைச்சிருக்காங்க. 50 lakhs வரைக்கும் இருக்கிற ப்ரொக்யூர்மெண்ட்டுக்கு லிமிடெட் டெண்டர் என்கொயரிஸ்க்கு பெர்மிட் பண்ணிருக்காங்க. அப்புறம் மெயின்டெனன்ஸ், ரிப்பேர் அண்ட் ஆபரேஷன்ஸ் பிசினஸை பூஸ்ட் பண்ண 15% அப்ஃப்ரண்ட் ப்ரொவிஷன் இருக்கு. வவ், நிறைய பாயிண்ட்ஸ் இருக்கு. இது மட்டும் இல்லாம ராஜ்நாத் சிங் அவர்கள் ஜெய்சல்மர், அதாவது ராஜஸ்தான்ல ஷௌரியவன் அப்படின்னு ஒரு யுனிக் கேக்டி கம் பொட்டானிக்கல் கார்டனையும் இனாகிரேட் பண்ணிருக்காரு. இது இந்தியன் சோல்ஜர்ஸோட வீரத்துக்காக டெடிகேட் பண்ணப்பட்டிருக்கு. இவ்ளோ நியூஸ், இவ்ளோ டீடைல்ஸ், இதெல்லாம் எப்படிப்பா ஞாபகம் வச்சுக்கிறது? அதுக்கு தான் நிலா நம்மகிட்ட ஒரு சூப்பர் சொல்யூஷன் இருக்கு. லிஸ்னஸ், இவ்ளோ கரண்ட் அஃபேர்ஸ் அண்ட் ஜிகேவை சுலபமா மெமரைஸ் பண்ணோம்னா கூகுள் பிளே ஸ்டோர்ல இருக்கிற நம்ம ஸ்கோர் கிளவர் ஆப்பை டவுன்லோட் பண்ணுங்க. ஆமாங்க, அதுல இருக்கிற யுனிக் நியூ லேர்னிங் டெக்னிக் மூலமா நீங்க ஒரு தடவை படிச்சதை ஜீவிதத்துல மறக்கவே மாட்டீங்க. ஆப்பை ட்ரை பண்ணி பாருங்க, உங்களுக்கே புரியும். அண்ட் இந்த பாட்காஸ்ட் இனிஷியேட்டிவ் உங்களுக்கு எப்படி இருக்குன்னு மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க. உங்க ஃபீட்பேக் எங்களுக்கு ரொம்ப முக்கியம். இந்த மாதிரி ஒரு பாட்காஸ்ட் உருவாக்குறதுக்கு நிறைய எஃபர்ட் தேவைப்படுது. ஸோ ப்ளீஸ் லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணுங்க, அண்ட் மறக்காம நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. உங்க சப்போர்ட் எங்களுக்கு ரொம்ப தேவை. ஓகே, வாங்க பேக் டு நியூஸ். பிசினஸ் கேட்டகரியில ஏர்பஸ், லியோனார்டோ ஸ்பா அண்ட் டேல்ஸ் எஸ்ஏ இந்த 3 யூரோப்பியன் கம்பெனிஸும் ஒரு MOU சைன் பண்ணி அவங்களோட சேட்டலைட் மேனுஃபேக்சரிங் அண்ட் ஸ்பேஸ் சிஸ்டம்ஸ் பிசினஸஸை மர்ஜ் பண்ணி ஒரு யூரோப்பியன் ஜாயிண்ட் வெஞ்சர் உருவாக்க போறாங்க. ஜாயிண்ட் வெஞ்சர்னா கூட்டு முயற்சி. இதுல யாருக்கு எவ்வளோ ஸ்டேக்கு? ஏர்பஸ்க்கு 35%, லியோனார்டோக்கு 32.5% அண்ட் டேல்ஸ்க்கு 32.5%. இந்த ஜேவி 2027ல இருந்து ஆபரேஷன்ஸை ஸ்டார்ட் பண்ணும்னு எதிர்பார்க்கப்படுது. நெக்ஸ்ட், நம்ம இந்தியன் ஐடி கம்பெனி LTI மைண்ட்ரி US பேஸ்ட் கெமிக்கல்ஸ் அண்ட் பாலிமர்ஸ் மேனுஃபேக்சரர் கூட ஒரு மல்டி-இயர் அக்ரிமெண்ட் சைன் பண்ணியிருக்காங்க. டீல் வேல்யூ ஓவர் $100 million. செம. இந்த டீல்ல அவங்க என்ன பண்ணுவாங்க? அவங்க end-to-end ஐடி சர்வீசஸ் கொடுப்பாங்க. AI, ஆட்டோமேஷன் அண்ட் ப்ராசஸ் ஆப்டிமைசேஷனை யூஸ் பண்ணி கிளையண்டோட ஆப்ரேஷனல் எஃபிஷியன்சியை என்ஹான்ஸ் பண்ணுவாங்க. LTI மைண்ட்ரியோட MD அண்ட் CEO வேணு லம்பு அண்ட் ஹெட் குவார்ட்டர்ஸ் மும்பை. ஓகே, அடுத்து சயின்ஸ். இந்தியா AI, அதாவது மினிஸ்ட்ரி ஆஃப் எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜிக்கு கீழே வர்ற ஒரு மிஷன் வேர்ல்ட் ஹெல்த் ஆர்கனைசேஷன் WHO கூட கொலாபரேட் பண்ணியிருக்காங்க. AI இன் ஹெல்த்தா? இன்ட்ரெஸ்டிங். என்ன பண்ண போறாங்க? AI இன் ஹெல்த்ல அப்ஸ்ட்ராக்ட்ஸ்க்கு ஒரு குளோபல் கால் இஷ்யூ பண்ணியிருக்காங்க. இந்த ஜாயிண்ட் இனிஷியேட்டிவ் மூலமா கேஸ் புக் ஆன் AI ஹெல்த் யூஸ் கேசஸ் அக்ராஸ் த குளோபல் சவுத் அப்படின்னு ஒன்று உருவாக்குவாங்க. இந்த கேஸ் புக் 2026ல நியூ டெல்லியில நடக்க போற இந்தியா AI இம்பாக்ட் சமிட்ல லான்ச் ஆகும். சூப்பர். நெக்ஸ்ட் ஸ்டேட் நியூஸ். ஜஸ்டிஸ் சுதீர் சிங் பட்னா ஹைகோர்ட்டோட ஆக்டிங் சீஃப் ஜஸ்டிஸா அப்பாயிண்ட் ஆகியிருக்காரு. இவரு சீஃப் ஜஸ்டிஸ் பவன்குமார் பஜாந்திரிக்கு பதிலா வராரு. ஓகே, மூவிங் ஆன் டு அப்பாயின்மெண்ட்ஸ். இது ஒரு ப்ரவுட் மூமெண்ட் ஃபார் இந்தியா. டெல்லி ஹைகோர்ட்டை சேர்ந்த ஜஸ்டிஸ் பிரதிபா எம் சிங் வேர்ல்ட் இன்டெலெக்சுவல் ப்ராப்பர்ட்டி ஆர்கனைசேஷன் WIPOவோட அட்வைசரி போர்ட் ஆஃப் ஜட்ஜஸ்க்கு சேரா அப்பாயிண்ட் செய்யப்பட்டிருக்காங்க. வாவ், இதுல என்ன ஸ்பெஷல்? இவங்க தான் இந்த போஸ்ட்டுக்கு அப்பாயிண்ட் ஆகிற ஃபர்ஸ்ட் இந்தியன். அவங்களோட டேர்ம் வந்து 2025 to 2027. வாட் அ கிரேட் அச்சீவ்மெண்ட். இன்கிரெடிபிள். அடுத்ததா அவார்ட்ஸ். இதுவும் ஒரு ப்ரவுட் மூமெண்ட், எஸ்பெஷலி ஃபார் தமிழ்நாடு. டாக்டர் அசோக் குமார் வீரமுத்து நீல்கிரிஸை சேர்ந்தவர் ஸ்டான்ஃபோர்ட் யூனிவர்சிட்டி பப்ளிஷ் பண்ற வேர்ல்ட்ஸ் டாப் 2% சயின்டிஸ்ட் லிஸ்ட்ல 3வது வருஷமா இடம் பெற்றிருக்காரு. அட, நம்ம ஊர்காரரா? சூப்பர்ல. ஆமா, அது மட்டும் இல்லாம சவுத் கொரியாவோட நேஷனல் ரிசர்ச் ஃபவுண்டேஷன் கிட்ட இருந்து பிரெயின் பூல் விசிட்டிங் குளோபல் சயின்டிஸ்ட் அவார்டும் வாங்கியிருக்காரு. நம்ம தமிழ்நாட்டுக்கு பெருமை சேர்த்திருக்காரு. Absolutely proud. சரி, இப்போ ஸ்போர்ட்ஸுக்கு ஜம்ப் பண்ணலாம். 11th எடிஷன் ஆஃப் த வேர்ல்ட் பாரா பவர் லிஃப்டிங் சாம்பியன்ஷிப்ஸ் கைரோ, ஈஜிப்ட்ல நடந்துச்சு. முதல் முறையா ஆப்பிரிக்கால இந்த ஈவெண்ட் நடக்குது. இதுல நம்ம இந்தியாவுக்கு என்ன பெருமை? நம்ம வினய் இந்தியாவோட ஃபர்ஸ்ட் எவர் அண்ட் ஒன்லி கோல்ட் மெடலை இந்த ஈவெண்ட்ல வின் பண்ணியிருக்காரு. சைனா 15 மெடல்ஸோட 10 கோல்டு மெடல் டாலியில டாப்ல இருக்காங்க. ஆசம். வேற ஏதாவது ரெக்கார்ட்ஸ்லாம் பிரேக் ஆச்சா? ஆச்சு. ஈரானை சேர்ந்த அலி அக்பர் கரீப் ஷாஹி மென்ஸ் அப் டு 107 kg கேட்டகரியில 255 kg தூக்கி நியூ வேர்ல்ட் ரெக்கார்ட் படைச்சிருக்காரு. நைஜீரியாவை சேர்ந்த ஃபொலாஷட் உலுவா ஃபெமியோ விமென்ஸ் ஓவர் 86 kg கேட்டகரியில 168 kg தூக்கி வேர்ல்ட் ரெக்கார்ட் படைச்சிருக்காங்க. நெக்ஸ்ட் எடிஷன் டிசம்பர் 2026ல பஹ்ரைன்ல மனாமால நடக்கும். லாட்ஸ் ஆஃப் இன்ஃபோ தேர். நெக்ஸ்ட் ஃபிடே வேர்ல்ட் கப் 2025க்கான லோகோ அண்ட் ஆந்தம கோவா CM பிரமோத் சாவந்த் அன்வீல் பண்ணிருக்காரு. இந்த டோர்னமெண்ட் நார்த் கோவால நடக்க இருக்கு. லோகோ அண்ட் ஆந்தம் பத்தி சொல்லுங்க. லோகோ
கோவன் கல்ச்சர் அண்ட் செஸ் கேமை இன்ஸ்பயர் பண்ணி 3 ட்ரிபிசாய்டல் பேனல்ஸோட இருக்கு. ஆஃபிஷியல் ஆந்தம் இட்ஸ் யோர் மூவ். இத பாடினது நம்ம தலேர் மெஹந்தி. துணை நிறைய பேர் 12 மல்டி இயர் அக்ரிமெண்ட்ல சைன் பண்ணிருக்காங்க. பிரைஸ் ஃபண்ட் $2 மில்லியன், அதாவது சுமார் 17.6 கோடி ரூபாய். நைஸ் ஒன் நிலா. ஃபெடேயோட பிரசிடென்ட் அர்காடி டுவார்கோவிச் அண்ட் நம்ம விஸ்வநாதன் ஆனந்த் தான் டெப்யூட்டி பிரசிடென்ட். நெக்ஸ்ட், ஐசிசி பிளேயர்ஸ் ஆஃப் த மந்த் ஃபார் செப்டம்பர் 2025. மென்ஸ் கேட்டகரியில அபிஷேக் சர்மா இந்தியா அண்ட் விமென்ஸ் கேட்டகரியில ஸ்மிருதி மந்தனா இந்தியா. ரெண்டுமே நம்ம ஆளுங்க தான். India is on a roll. Last sports news for the day. நம்ம ஒலிம்பிக் கோல்ட் மெடலிஸ்ட் அபினவ் பிந்த்ரா இட்டலியில நடக்க போற மிலானோ கோர்டினா வின்டர் ஒலிம்பிக்ஸ் 2026க்கான டார்ச் பேரர்ஸ்ல ஒருத்தரா செலக்ட் ஆகிருக்காரு. ஃபென்டாஸ்டிக். இவர்தான் 2008 பீஜிங் ஒலிம்பிக்ஸ்ல இண்டிவிஜுவல் கோல்ட் மெடல் வின் பண்ண ஃபர்ஸ்ட் இந்தியன். இட்ஸ் a huge honor. அக்ரீட். இப்போ புக்ஸ். யூனியன் மினிஸ்டர் ராஜ்நாத் சிங் சிவில் மிலிட்டரி ஃபியூஷன் ஆஸ் அ மெட்ரிக் ஆஃப் நேஷனல் பவர் அண்ட் காம்ப்ரஹென்சிவ் செக்யூரிட்டி அப்படிங்கிற ஒரு புக்கை ரிலீஸ் பண்ணிருக்காரு. இதோட ஆத்தர் யாரு? லெப்டினன்ட் ஜெனரல் ரிட்டையர்ட் ராஜ் சுக்லா. அவரோட ஆபரேஷனல் அண்ட் ஸ்ட்ராட்டஜிக் எக்ஸ்பீரியன்ஸை வச்சு இந்த புக்கை எழுதிருக்காரு. ஓகே, ஃபைனலி இம்பார்ட்டன்ட் டேஸ். அக்டோபர் 20 வேர்ல்ட் ஆஸ்டியோபோரோசிஸ் டே. ஆஸ்டியோபோரோசிஸ்னா எலும்பு அடர்த்தி குறைஞ்சு வீக் ஆகுற ஒரு நோய். ஓ ஐ சி. 2025க்கான தீம் என்ன? தீம் இஸ் இட்ஸ் அன்அக்செப்டபிள். இதை அப்சர்வ் பண்றது இன்டர்நேஷனல் ஆஸ்டியோபோரோசிஸ் ஃபவுண்டேஷன் IOF 1996ல இருந்து அப்சர்வ் பண்றாங்க. ஓகே, அண்ட் லாஸ்ட் நியூஸ் ஃபார் டுடே? லாஸ்ட் ஒன், அக்டோபர் 21 போலீஸ் கமெமரேஷன் டே 1960ல இருந்து அப்சர்வ் பண்றோம். 1959ல லடாக்ல ஹாட் ஸ்பிரிங்ஸ்ல ஒரு ரெகானிசன்ஸ் மிஷன்ல வீரமரணம் அடைஞ்ச 10 போலீஸ்மேனை கமெமரேட் பண்றதுக்கு தான் இந்த நாள். A day to remember the sacrifice. சரி, இதோட இன்னைக்கான நியூஸ் முடியுது. எல்லா டாபிக்ஸையும் கவர் பண்ணிட்டோம்னு நினைக்கிறேன். ஆமா நிலா. லிஸ்னர்ஸ், படிச்சதெல்லாம் ஞாபகம் இருக்கான்னு டெஸ்ட் பண்ண வேண்டாமா? அதுக்கு ஒரு சூப்பர் வழி இருக்கு. நம்ம டெலிகிராம் சேனல்ல நடக்கிற கரண்ட் அஃபேர்ஸ் லீக். தி IPL ஃபார் கரண்ட் அஃபேர்ஸ். ஆமாங்க, இன்னைக்கு நாம டிஸ்கஸ் பண்ண இதே கரண்ட் அஃபேர்ஸ்ல இருந்துதான் குவிஸும் இருக்கும். தினமும் இரவு 8 மணிக்கு நம்ம டெலிகிராம் சேனல்ல நடக்கும். இது ஒரு மந்த்லி லீக். மந்த் எண்ட் வரைக்கும் உங்க ஸ்கோர்ஸ் கவுண்ட் ஆகும். லீக்ல டாப்ல வர வின்னர்ஸ்க்கு எக்ஸைட்டிங் ரிவார்ட்ஸ் காத்துட்டு இருக்கு. சோ உங்களோட ப்ரிப்பரேஷனை டெஸ்ட் பண்ணவும், ஹேவ் சம் ஃபன் அண்ட் வின் பிரைசஸுக்கும் இது ஒரு செமையான பிளாட்ஃபார்ம். சோ என்ன பண்றீங்க? உடனே டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கிற லிங்கை கிளிக் பண்ணி கரண்ட் அஃபேர்ஸ் லீக் டெலிகிராம் சேனல்ல ஜாயின் பண்ணுங்க. See you all at 8 PM tonight. That's a wrap for today. This is Sibi signing off. And this is Neela signing off. Keep learning, keep growing with Score Clever. Bye bye.